ஃபேன் பெரிய எவ்வளோ ஐக்கா ஓடுது. மழை காலத்துல ஃபேன் போட்டா நல்லா காத்து வரும், அப்படியே நமக்கு குளிரும். போதுண்டா எப்பான்ட்டு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைப்போம். ஆனா அதே வெயில் காலத்துல போட்டா காத்தே வரமாட்டேங்குது, வெந்து போகுது. இது இருக்கத்த ஒண்ணுதான், இல்லாம இருக்கத்த ஒண்ணுதான். ரொம்ப வாசிக்காத. மழை காலத்துல ஃபேனு, ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால வோல்டேஜ் அதிகமாக வரும். ஃபேனை போட்ட உடனே டக்குன்னு ஓடும். இது வெயில் காலம், எல்லாரும் ஃபேனு, ஏசி, ஃப்ரிட்ஜெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். குறை சொன்னால் வேலைக்கே ஆகாது. நாம் அதோட அனுசரித்து அப்படியே போயினுங்கணும். ஓ அப்படியா? இருடி, எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும், அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரி. பால் பாரு எவ்வளவு தண்ணியா இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் பால் எவ்வளவு திக்கா இருக்கான். இப்ப பால்ல தண்ணி இருக்குதா இல்ல தண்ணியில பால் இருக்குதானே தெரியல. நான் நினைக்கிறேன் முக்கால்வாசி தண்ணி தான் ஊற்றி வச்சுக்கிறாங்கன்ட்டு, கால்வாசி தான் பாலுக்குறாப்புல இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் பால்ல டீ வச்சு குடிச்சா எவ்வளவு ருசியா இருக்கும் டீ காப்பிலாம். இப்போ டீ காப்பி வச்சோம்னாவே சல்லுன்னு இருக்குது. எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் கலப்படமாவும் ஆகி போச்சு. என்ன பண்ணது? அந்த காலத்துல ஜனத்தொகை கம்மியா இருந்தது. எல்லாரும் வீட்டுக்கு வீடு நிறைய மாடு வச்சிருந்தாங்க. அதனால தரமான பால் கிடைச்சிது. தண்ணி கலக்காம அடுத்தாந்து வீட்டுக்கு வீடு கொடுத்தாங்க. இன்னைக்கு தான் ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு. வீட்டுக்கு வீடு மாடு வச்சுக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாகி போச்சு. அதனால பாலில் தண்ணியை தான் கலப்பாங்க. அதெல்லாம் அப்படிதான் இருக்கணும். நம்ம குறை சொன்னோம்னா வேலைக்கே ஆகாது. அதோட நம்ம அப்படியே அனுசரிச்சு போயினே இருக்கணும். என்னது நான் குறை சொல்றேன்னா? பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. காசு குத்து பால் வாங்கட்டு நானே, அதனால சொல்றேன். நீ இவ்வளவு தன்னோட்ல பேசுற. உனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும், எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்ப பாத்துக்கலாம். ரெடி பாரு, 10 வருஷமா ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தன் 3 மாசம் தான் ஆகுது. அவனுக்கு மேனேஜர் போஸ்ட்டை என் எம்டி கொடுத்துட்டா போல. நானும் 10 வருஷமா தான் அந்த சீட்ல உட்காந்துக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. அப்படி என்ன அவனுக்கு தகுதி இருக்குதுன்னே தெரியல. நேத்து வந்த பையன் மேனேஜர் போஸ்ட் எடுத்து போட்டான். அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அது நம்ம குறை சொன்னோம்னா வேலைக்கே ஆகாது. அது கூட நம்ம அனுசரிச்சுன்னு தான் போனோம். என்னது இது? எங்கேயோ கேட்ட மாதிரி இத. நான் சொன்ன பிட்டு தான். ஏன் பிட்டு என்கிட்டயே போறியா? ஆரம்பத்திலே நீ பேசுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கணும். இதுதான் ஒருத்தர் கருத்தை சொல்ல நாம சப்போர்ட் பண்ணி வைக்கணும். எல்லாம் பின்னாடி நம்மளுக்கு இது ஆப்பா போகணும்னு இப்பதான் எனக்கு தெரியுது.